நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ TNPSC Group 2 மெயின்ஸில் யூனிட் 1ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்டு என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், உயிரினங்களின் வகைப்பாடு அப்படிங்கிறதுல பிளான்ட்டோடைய கிளாசிஃபிகேஷன். ஸோ அந்த பிளான்ட்டோடைய கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான யாருன்னா அந்த ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், அதனுடைய வேறுபாடுகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்முடைய வெரண்டா ரேஸில் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு பேட்சஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதோட ஓரியன்டாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு விருப்பப்பட்டால், ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிடலாம். ஸோ அதன் மூலமாக எந்த ஒரு என்கொயரிஸ்னாலும் நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் இதெல்லாம் என்ன, பிளான்ட்டோடைய கிளாசிஃபிகேஷனில் இவங்கெல்லாம் எங்கே வருவாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளான்ட்டோடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிளான்ட்ஸ் தாவரங்களில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ தாவரங்களை இரண்டு வகையாக பிரிப்பாங்க. எதன் அடிப்படையில்? பூவின் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. பூவின் அடிப்படையில் ஸோ பூவா தாவரங்கள், ஸோ பூவா தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம், இதை தான் கிரிப்டோகேம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று பூக்கும் தாவரங்கள். ஸோ பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூக்கும் தாவரங்களால் ஃபேனரோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேனரோகேம்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பூவா தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள், நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், இவங்க ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். இந்த நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூன்று கேட்டகரியாக பிரிப்பாங்க. அதுதான் தாலோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃப்ரையோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரையோஃபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெரிடோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பூவா தாவரங்களில் இந்த ஃப்ரையோஃபைட்டா வகை தாவரங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரையோஃபைட்டா தாவரங்களுடைய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது கேட்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பூக்கும் தாவரங்களை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க. எதனால அடிப்படையில்? விதையின் அடிப்படையில். இந்த விதையின் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதுதான் ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். ஜிம்னோஸ்பெர்ம் அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக இதுதான் தெரிய வேண்டிய விஷயம். அப்போ அதோடைய வேறுபாடு என்ன, எதன் அடிப்படையில் அதை பிரிக்கிறாங்க? விதையின் அடிப்படையில். விதைன்னா இது திறந்த விதை தாவரங்கள். ஜிம்னோஸ்பெர்ம்ன்றது திறந்த விதை தாவரங்கள், இட்ஸ் நேக்டு பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ன்றது என்க்ளோஸ்டு சீட் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திறந்த விதை தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்ம்கள், மூடிய விதை தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள் சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேருக்குரிய வேறுபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். ஸோ இதனுடைய வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக சைல குழாய்கள் காணப்படுவதில்லை எங்க ஜிம்னோஸ்பெர்ம்கள். அது ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் கொடுக்கப்படல. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இவங்க திறந்த விதை தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்ம்கள், இவங்க மூடிய விதை தாவரங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. திறந்த விதை தாவரங்கள், மூடிய விதை தாவரங்கள். அதுக்கடுத்து இதில் சைல குழாய்கள் காணப்படுவதில்லை, இதில் சைல குழாய்கள் காணப்படுகின்றன. ரெண்டாம் பாயிண்ட் கூட தேவையில்லை. சரிங்களா? புலோயத்தில் துணை செல்கள் காணப்படுவதில்லை, துணை செல்கள் காணப்படுகின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட் கூட நீ ஸ்கிப் பண்ணிக்கலாம். மூன்றாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுகளில் ஸ்கூல்கள் திறந்தவை, அதனால தான் திறந்த விதை தாவரம். இவங்க என்ன பண்ணுறாங்க? மூடப்பட்டு இருக்கும். சரிங்களா? சூலகத்தால் மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மகரந்த சேர்க்கை எதன் மூலமாக நடைபெறுது? காற்றின் மூலமாக நடைபெறுகிறது. ஸோ இது பூச்சிகள் மூலமாக, காற்று மூலம், நீர் மூலம், பறவைகள் மூலம், விலங்குகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. சரிங்களா? விண்டு மூலமாக நடைபெறும். அது பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் பூச்சிகள், எண்டமோஃபில்லி, காற்று, நீர், பறவை எல்லாத்து மூலமாக நடைபெறும். ஆனால் இது என்னது? காற்றின் மூலம் மட்டும்தான் நடைபெறுது. ஏன்னா திறந்த விதை தாவரங்கள். ஒரு காற்று அடிச்சு அப்படின்னா ஒரு விதத்துலேருந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு என்னாகும்? பரவக்கூடியது. இப்போ காற்றின் மூலம் பரவுன்றாங்க. இரட்டை கருவுதல் நிகழும். அங்கேயும் இங்கே இரட்டை கருவுதல் இல்லை, இதில் இரட்டை கருவுதல் நடைபெறும். யாருதுல? ஆஞ்சியோஸ்பெர்ம்ல. அதுதான் அந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ல ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒரு விதை தாவரம், இரு விதை தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க விதையின் அடிப்படையில். அடுத்து பார்த்தோம்னா இதில் ஒற்றை மடிய கருவூல திசு காணப்படுகிறது. கருவூன் திசு அல்லது கருவூன் திசு. சரிங்களா? இதில் மும்மடிய கருவூன் திசு. அப்போ இது ஒற்றை, அது மும்மடி அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கனி தோன்றுவதில்லை. சரிங்களா? இது முக்கியமான பாயிண்ட். இதுல கனி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது தோன்றுவது கிடையாது. இதுல ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி அதுலயும் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர்கள் காணப்படுவதில்லை. இதுல மலர்கள் காணப்படுகின்றன. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதுல ஒரு 2 பாயிண்ட் இருக்கலாமா? ஸோ பூ, இதுல பூ பூக்கிறது கிடையாது, அதுல பூ வந்துரும். அதே மாதிரி இதுல ஃப்ரூட் கிடையாது, அதுல ஃப்ரூட் வந்துரும். 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. 3வது பாயிண்ட் திறந்த விதை தாவரம், மூடிய விதை தாவரம். 3வது பாயிண்ட். 4வது இப்போ இந்த சூழ்கள் திறந்தவைன்னு எழுதலாம், சூழ்கள் மூடப்பட்டதுன்னு விட இந்த 4வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் எழுதலாம். இதுல காற்று மூலம் நடைபெறும். அதுல வந்து காற்று, பூச்சி, நீர், விலங்குகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பறவைகள் மூலமா நடைபெறும். அடுத்து பார்த்தோம்னா இதுல இரட்டை கருவுதல் நடைபெறுவது கிடையாது. இதுல இரட்டை கருவுதல் நடைபெறுகிறது. அவ்வளவுதான். இதுலயே வந்து 5 பாயிண்ட் வந்துருச்சு. ஆனாலும் கூடுதலாகவே ஒரு 2, 3 பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே நம்மளுடைய பாடப்புத்தகத்திலே இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் தான். சின்ன சின்ன பாயிண்டாக தான் பார்க்குறோம். ஒரு 10 நிமிஷமாக தான் பார்க்குறோம். அவர் ஜஸ்ட் ஒரு விட பார்த்துட்டு ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா மேபி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாமே கிளாசிஃபிகேஷன் ஓரியன்டாக என்ன கேட்பாங்க, வகைப்பாட்டியல் அப்படிங்கிற டாபிக் அவங்களுக்கு பாட்டனியில் வருது. அதுதான் வந்து ஜிம்னோஸ்பெர்ம்கள், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். இப்போ ஜிம்னோஸ்பெர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்க, சைக்கஸ் அண்ட் ஃபைன். ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு எடுத்துக்காட்டு ஒரு வித்திலை, இரு வித்திலைன்னு சொல்லி தனியாக பிரிக்கிறாங்களா, அந்த ஒரு வித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நெல்லை சொல்லலாம். இரு வித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு மாங்காய், விதையை சொல்லலாம். ஏன்னா விதையை 2ஆக பிரிக்க முடியும். இப்போ நெல்லை பிரிக்க முடியுமா, சோளத்தை பிரிக்க முடியும், இப்போ தேங்காயெல்லாம் பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு வித்திலை தாவரங்கள். இட்ஸ் மோனோகாட். டைகாட் அப்படின்னா 2ஆக பிரிக்க முடியும். இட்ஸ் டிவிசபிள் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது 2ஆக பிரிக்கக்கூடியது. அது வந்து நம்ம என்ன சொல்லலாம், தாவர விதையை எடுத்து சொல்லிக்கலாம், அல்லது நம்ம விதையை சொல்லிக்கலாம். இது எல்லாமே இரு வித்திலை தாவரங்கள். அந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்களோட 2 பிரிப்பாங்க. இவ்வளோதான். இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயும் எஸ்பெஷலி பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேனரோகம்ஸை 2 வகையாக பிரிக்கிறோம். அதில் தான் ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.